ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம ராகிக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சுட வச்சுட்டேன். சுட வச்சு ஊற்றிட்டு நம்ம கலக்கும்போது நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், புருடு இல்லாமல். அப்புறம் கலக்கிட்டு ஒரு குக்கரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அது மேலே இந்த குண்டாவில் அப்படியே கலக்கினதை எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துக்கும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் அதை எடுத்து கலக்கிட்டு அந்த பவுலில் போட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு பாருங்கள், கலரே மாறிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. கெட்டியாக ஆனதும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே கெட்டியாயிரும். அப்புறம் அந்த பவுலில் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். பவுலில் போட்டுக்கோங்க. உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு கரைச்சி அப்படியே மோரோடு அப்படியே கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த தண்ணி தான் நம்மளுக்கு ஸ்பெஷல். அதனால் ராகிக்களி 2 உருண்டை எடுத்து போட்டுட்டு நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. லேசாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டுக்கிறோம் ராகிக்களிக்கு. மோர் அடித்து வச்சுருக்கேன். மோர் தான் ஊற்றிக்கணும், தயிர் ஊற்றக்கூடாது. தயிர் ஹீட்டு, அதனால் நான் மோர் அடித்து வச்சுட்டு அதில் கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்றேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.